இன்னைக்கு வந்து சாம்பியன் டே. ஸோ மந்த்லி வந்து 2ஆம் தேதி வந்து நம்ம வந்து ஷரீஃபா டீம் நிறைய நியூ ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த இயர்ஸ் காம்படிஷன் சாம்பியன் டே வரும். ஸோ அதில் ஃபாஸ்ட்டாக கேட் முடிச்சவங்க, டாஸ் முடிச்சவங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு டேக் மாதிரி நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னைக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா அடுத்த தடவை முக்கியட்டி இருக்கிற டவுன் 98% யாரும் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே புது மெம்பர் வரவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பழைய மெம்பருக்கு எல்லாருமே தெரியும். நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 58 இயர்ஸ் 60 இயர்ஸில் வந்து இந்த ஒரு வேலை வந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேனாக்கா என்னோட ஒர்க் நின்றுச்சுன்னா அங்கே இன்கம் வந்து நின்றுடும். ஏட்டா காசு அங்கே நின்றுடும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு வேலை செஞ்சுதான் எனக்கு காசு, இந்த காசு தான் நான் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு என்னோட இன்கம் நின்றுச்சு அப்படின்னாக்கா இப்போ என்னோட ஃபேமிலிக்கு என்ன இன்கமோ நிச்சயத்தில் நம்ம வந்து நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஒரு டீம் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சப்போஸ் நம்ம இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட ஐடி வந்து 3 தலைமுறைக்கு யூஸ் ஆகும். இந்த 3 தலைமுறைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே படுற கஷ்டத்தில் நம்ம ஏன் இதில் பண்ணக்கூடாது? இது நம்மளுக்கும் யூஸ், நம்ம பசங்களுக்கும் யூஸ், வர பேரங்களுக்கும் யூஸ். அப்போ இந்த விஷயம் வந்து எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ வேலை செஞ்சுட்டோம். அந்த செய்யும் போது ஏன் நம்ம இது செய்யக்கூடாது? அந்த திங்கிங் தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். இந்த மாதிரி நம்ம புரிய வச்சா கண்டிப்பாக அவங்களும் செய்வாங்க. அது புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, புரியுறவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு 10 மணிக்கு காலேஜ் போகிறேன், 4 மணிக்கு காலேஜ் முடியுது அப்படின்னாக்கா 4 மணிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரோம் அப்படின்னாக்கா இந்த 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம நைட் 10 வரை இருக்காகிறோம். நமக்கு எவ்வளோ மணி நேரம் டைம்? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் டைம். எனக்கும் 24 மணி நேரம் கொடுத்து இருக்கும். எல்லாம் 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்கிடும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிட்டு இன்னும் ஒரு 8 மணி நேரம் இருக்கு. உங்களோட ஒர்க் என்ன இருக்கு? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களோட ஒர்க்கு சார் நான் ஒரு வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட 8 மணி நேரம் அந்த வேலை இருக்கு. அப்படி எப்படி கணக்கு போட்டால் கூட நமக்கு 8 மணி நேரம் டைம் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த 8 மணி நேரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? இல்லை சார் நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன், நான் இது அதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்கு. இல்லை சார் எனக்கு சாப்பாடு வேணும், நான் இதுக்கு ஒன்றும் அதுக்கு வேணும் அப்படின்னா அது 2 மணி நேரம் இருக்கு. எப்படி கணக்கு போட்டவரும் ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அந்த ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த வெஸ்டேஜ் கார்டு கொடுக்க முடியாதா? அது எப்படி கொடுக்கணும்? உங்களோட டைம். அந்த நீங்கள் இவருக்கு கொடுக்குறீங்களா, அவர் கொடுக்கலாம். ஆனால் அந்த டைம் நம்ம டைம், அது யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த டைம். அதனால வந்து அந்த டைம், அந்த 2 மணி நேரம் டைம் தான் நம்மளோட வாழ்க்கையை மாறும். நீங்கள் எவ்வளோனா ஒர்க் பண்ணுங்க, எவ்வளோனா வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வேலை. நிறைய பேர் பாருங்க, இப்போ கூட்ட தூக்குற ஆளுலாம் இருக்கணும், ஆனால் டெய்லி அந்த வேலை தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர் அவங்க இருக்கா இல்லைன்னு தெரியாது. அதனால வந்து இப்போ வர்ற காலத்தில் இப்போ நான் என்ன சொல்ல போனேன்னாக்கா வர்ற காலத்தில் எந்த பசங்களும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. எந்த பசங்க இப்போ எங்கிட்ட படிச்சுக்கிற பசங்க இருக்குங்க, வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து அவ்வளோ வந்து துன்படுத்தியெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்க, ஒருத்தங்கிட்ட போயிட்டு இப்போ வேலை செய்யணும். இப்போ முதல்ல என்னன்னா திட்டுவார். ஏன்னா அந்த திட்டு வாங்குறதுலாம் இப்போ பசங்க பண்ண மாட்டாங்க. இப்போ பசங்க பண்ணல அப்படின்னாக்கா அவங்களோட லைஃப் என்ன ஆகும்? அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்போம். அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா ஒரு பிஸ்னஸை கொடுக்கணும். அந்த பிஸ்னஸ் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அவன் கஷ்டப்படக்கூடாது. அந்த ஐடியா அப்படியே ஒரு கிளாஸ் டைரக்டர் ஐடியா அப்படியே அவங்க கொடுக்கணும், ஒரு ப்ரோ டைரக்டர் ஐடியா அப்படியே கொடுக்கணும், ஒரு சில்வர் டைரக்டர் அப்படியே கொடுத்தாங்க. அங்கேருந்து அவன் பிக்கப் பண்ணிட்டு கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறேன் அப்படின்னா என் பையன் ப்ரொஃபஸர் ஆமானா எனக்கு தெரியாது. இப்போ என்னோட வேலை என் வைஃப் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா என் பையனுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அந்த ரேஞ்சு அவன் வருவானா படிப்பானா இல்லைன்னு தெரியாது. ஆனால் வெஸ்டேஜோட ஐடியா கண்டிப்பாக எங்கள் ஒய்ஃபுக்கும், என் ஒய்ஃப்லேருந்து என் பையனுக்கும், என் பையன்லேருந்து என் பேரன். அதனால இந்த வாய்ப்பு விடாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா எடுத்து பண்ணுங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இதில் எந்த லாஸும் இல்லை. நம்மளோட வேலை யோசிச்சு ஃபேமிலிக்காக பண்ணுங்க. ஸோ நல்லா பண்ணுங்க. விஷயம் தேங்க்யூ.